Praise the Lord. 34 சங்கீதம் 1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் அவரை துதிக்கின்ற வேளையிலே உங்களுக்கு எதிராயிருக்கிற கட்டுகளை அவர் அறுத்து போடுகிறவர். அன்றைக்கு சிறைச்சாலையிலே தேவனை நோக்கி துதித்த பொழுது சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது. தேவனாகிய கர்த்தர் அந்த நாளிலே யாரை விடுவிக்க வேண்டுமோ அவரை விடுவித்து வெளியே கொண்டு வந்தார். அதே போல இந்த நாளிலேயும் நீங்கள் துதிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய சிறைச்சாலை கதவுகளை, அதாவது நீங்க சிறைப்பட்டிருக்கிற காரியங்களிலிருந்து தேவன் உங்களுக்கு விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த நாளிலும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரை ஆராதிக்க விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கர்த்தரை நான் எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி என் நாவிலே என்றென்றும் பாடுவேன். அல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, ஆண்டவரே, எங்கள் துதி என்றைக்கும் உம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும்படியாக, எங்கள் நாவு எப்பொழுதும் உம்மை மகிமை கொண்டே படுத்திக் கொண்டே இருக்கும்படியாக இந்த நாளிலே எங்கள் வாயை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிற மத்தியிலே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிகளோடு கூட இருக்கிறவர். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்மை துதிக்கின்ற எங்கள் ஜனங்களோடு கூட நீர் இருந்து எல்லா சிறையிருப்புகளை மாற்றி நீர் விடுவிக்கும்படியாய் உம்முடைய அன்பின் கரத்தில் விட்டுக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.